வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு நம்மளை உயிரை வாங்குறாங்களே. எப்பா, எப்படி தான் வேலைக்கெல்லாம் போகிறதோ அப்போ. அங்கே போய் வேலைக்கு போனால் வேர்வை வரும். வேர்வை வந்தால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருமே. நம்மளால் கீழே கிடக்கிற டிவி ரிமோட்டே எடுக்க முடியலை. எப்படி போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன தம்பி, நல்லா இருக்கியா? ஆளை பார்த்து ரொம்ப நாளாவது. நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லையா? இருக்காங்க அங்கிள், இருங்க இந்த கூட்டிகிட்டு வரேன். ஐயையோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரே. நாம் வேலைக்கு போகாததை அடிக்கடி சொல்லி காட்டுறதுல இந்த ஆளுக்கு ஒரு ஆனந்தம். இந்த ஆள் கண்ணில் படவே கூடாது. மேலே அம்மா, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. எது சொந்தக்காரங்களா? சரிவா போய் பார்ப்போம். நீ முன்னாடி போய்கிட்டே இருமா, நான் தான் வாரேன். வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கேன் மறி கொழுந்து. நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து, அதான் இந்த பக்கம் வந்தேன். சரி, சும்மா பலான்னு வந்தேன். உட்காருங்கண்ணே, இந்த டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு போகலாம். டீ குடிச்சுக்கலாமா பொறுமையா? அதனால என்ன இருக்கு? என்ன உன் பையன் வேலைக்கு எதுவும் போகிறானா இல்லையா? இல்லை இப்படியே தான் வீட்டிலே இருக்கானா? நான் வேலைக்கு போகிறேன் போகல, உனக்கு என்னையே வந்துச்சு. அதான் அம்மா டீ போட்டு தரேன்ல, அதை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதானே. நீ எதுக்கு ஏன் வாழ்க்கையை நோண்டிகிட்டு இருக்க? அவன் எங்கன்னு வேலைக்கு போகிறான், சும்மா வீட்லேயே தண்டமாக தான் இருக்கான். நானும் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேன், ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டேறான். என்னதான் பண்ணுறதுன்னே தெரில. இப்படியே போச்சுன்னா வயசு வேறு ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பார்க்குறேன். இவன் ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டானே. ஏம்மா, இப்படியெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்காதம்மா. அவனுக்கு வயசாகிட்டே இருக்குல்ல, ஏதாச்சும் சொல்லி வேலைக்கு போக வை. அப்படி இல்லைன்னா வீட்டில் சோறு போட மாட்டேன் அப்படி இப்படின்னு எதனா சொல்லி மிரட்டு. ஒரு வேலை வெட்டிக்கு போனால் தானே இப்போ இருக்க காலத்தில் பிழைக்க முடியும். ஐயையோ, இந்த ஆள் பேசுகிறத பார்த்தா இந்த பக்கம் சும்மா போன மாதிரி தெரியலையே. வேணுக்குன்னே நம்ம வீட்டுக்கு வந்து என்னை மாட்டி விடணும்னே வந்திருப்பான் போலையே. எப்படி இந்த ஆட்டையும் தப்பிக்கிறது? நானும் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேனே, கொஞ்சம் கூட கேட்க மாட்டானே. இந்த பையலை கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இப்படியே தான் இருக்கேன். சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வேலை வெட்டிக்கு போக சொல்லணுண்ணே. இப்படியே வெட்டிக்கிட்டு இருக்காத மாதிரி குழந்தை, காலகாலத்தில் ஒரு வேலை வெட்டிக்கு போக சொல்லு. என் பையன் கூட இப்படி தான் இருந்தான். இந்த இப்போ 4 திட்டி அடித்தனால இப்போ ஒழுங்காக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான். அடுத்த மாதம் அவனுக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்கேன். அதான் அப்படியே அதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, பார்த்துக்க மாதிரி குழந்தை, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கியானே, ரொம்ப சந்தோஷண்ணே. சரிண்ணே, பார்த்து போங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுறேண்ணே. ஏண்டா, நீ வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டிலே இருக்கனால இங்கே பாரு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வீடு தேடி வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? அம்மா, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காதம்மா. அதெல்லாம் நான் சம்பாதிச்சிடுவேன். நல்லா சம்பாதிப்பேன். இப்படி வாயிலே வடை சுட்டுக்கிட்டே இரு, நல்லா சம்பாதிப்படா. அம்மா, நீ எப்போ பார்த்தாலும் என்னை செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கன்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பல. இப்போ அந்த செல்லை வச்சு சம்பாதிக்க போகிறேம்மா. எது? செல்லை வச்சு சம்பாதிக்க போறியா? எதுவும் செல்லை எதுவும் விற்க போறியாடா? செல்லை விற்கலம்மா. செல்லில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதில் சமையல் பண்ணி வீடியோ போட போகிறேன். அதை பார்ப்பாங்க நிறைய மக்கள். அதனால் யூடியூப்லேருந்து எனக்கு சம்பளம் தருவாங்க. நிறைய சம்பாதிக்கலாமா? எது? சமையல் பண்ணி வீடியோ போட போறியா? ஏண்டா, வீட்டில் நான் சோறு ஆக்கி வச்சேன், குண்டான தின்னு காலி பண்ணுவிய. சரி, சமையல் கட்டு பக்கம் வந்திருக்கியாடா நீனு? சமையல் பண்ண என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா? எப்படி தானே நீ கற்றுக்கிட்டு சமைக்க போகிற? இப்படியெல்லாம் என்ன சொல்லுவேன்னு தெரியும். அதுக்காகவே ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று வச்சுருக்கேம்மா. என்னென்ன சமையல் பண்ண போகிறேன்னு யூடியூப்லேயே வீடியோ பார்த்து
செஞ்சு நானே வீடியோ போட போகிறேன். எது யூடியூப்ல வீடியோ பார்த்து செஞ்சு அதிலே வீடியோ போட போறியா? விளங்கும்டா, நீ ஆரம்பிக்க போகிற சேனலு நல்லா விளங்கிரும். அம்மா என்னம்மா அப்படி பேசுகிற? முத ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன், நீ இப்படி போய் என்னோட ஆசையில் கண்ணு வைக்கிறியே. எது கண்ணு வைக்கிறேனா? இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கண்ணு இல்லைடா. உன் சேனல்லையும் உன் தலையிலையும் சேர்த்து பெரிய பாறாங்கல்ல தாண்டா வைக்கணும். ஒழுங்காக அதை விட்டு போய் பிழைக்கிற வேலையை பாரு. ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ, உருப்படியாக சம்பாதிக்கிற வழியை பாரு. அப்போ தான் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். இல்லை கடைசி வரையும் ஒண்டி கட்டையாகவே இருந்து சாக வேண்டியதுதான். எது ஒண்டி கட்டையாகவே இருந்து சாக வேண்டியதானா? மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அதிகமாக லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ப்ரொமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.